அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒழிக என அமைச்சர் முன்னிலையில் இளைஞர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சென்றபோது இளைஞர்கள் ஆவேசமடைந்தனர். அமைச்சர் முன்னிலையிலேயே அவர்கள் அதிகாரிகள் ஒழிக என கோஷம் எழுப்பியதை நம்மால் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். தென்காசி மாவட்டத்தில் இருந்து அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரஞ்சித், சொல்லுங்க, தற்போது இளைஞர்கள் கோஷம் எழுப்பி வருவதற்கு என்ன காரணம்? தற்போது அங்கு என்ன சூழல்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குளங்கள், ஏரிகள் உள்ளிட்டவைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிக அளவில் காணப்பட்டு வரும் நிலையில் ஒரு சில இடங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டும் உள்ளது. இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேற்றும் இன்றும் தென்காசி மாவட்டத்தில் முகாமிட்டுள்ள நிலையில் நேற்று தினம் ஆலங்குளம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள், அதாவது தற்போது தென்காசி நெல்லை தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையானது தற்போது பணி நடைபெற்று வரும் நிலையில் ஆலங்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் இந்த ஒரு மேம்பாலத்தால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அந்த பகுதி மக்கள் சுற்றி அந்த பகுதிக்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும், இதனால் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை செல்லும் மாணவர்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் கூறி, இது தொடர்பாக தொடர் புகார்கள் கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கை இல்லை என கூறியும் அமைச்சர் முன்னிலையில் அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒழிக என கோஷமிட்டு வருவாய்த்துறை அமைச்சரை முற்றுகையிட்டு பிரச்சனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை அந்த இளைஞர்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒழிக என மீண்டும் கோஷம் எழுப்பிய நிலையில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரஞ்சித்.